ஓம் நம சிவாய. வேடன் சிவராத்திரி பலன் பெற்ற கதை. நைமிசாரண்யவாசிகள் சூத முனிவரை நோக்கி, சிவஞான செல்வரே, தாங்கள் கூறிய சிவராத்திரி மகிமையை கேட்டு பரமானந்தம் அடைந்தோம். மேலும் இந்த விரதத்தின் பயனை விரிவாக சொல்லியருள வேண்டும். அஞ்ஞானத்தோடு இந்த விரதத்தை கடைபிடித்தால் ஏதாவது பயனுண்டாகுமா என்று கேட்டார்கள். சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார். முனிவர்களே, சிவராத்திரி மகிமையில் ஒரு வேடனின் பாவங்களை எல்லாம் ஒழித்துள்ளதான பூர்வீகமான கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு வனத்தில் மகாபலசாலியும் பெருங்குடும்பஸ்தனுமான வேடன் ஒருவன் இருந்தான். அவன் மிருகங்களை வேட்டையாடுவதோடு வழிப்பறி செய்தும் பிழைத்து வந்தான். அவன் இளம் பருவம் முதல் ஒருபோதும் நற்கருமம் எதையும் செய்யாதவனாக இருந்தான். அவன் பெயர் குருத்ருகன். அவன் இவ்வாறிருக்க ஒரு சமயம் சுபகரமான சிவராத்திரி சம்பவித்தது. அது அந்த துராத்மாவுக்கு தெரியாது. அந்த மகா சிவராத்திரி தினத்தன்று அந்த வேடனின் தாய், தந்தை, மனைவி முதலியோர் அவனை நோக்கி எந்த வகையிலாவது ஜீவஹிம்சை செய்து தங்களுக்கு உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டார்கள். உடனே வேடன் தன் வில்லை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று மிருகங்களை தேடி அலைந்தான். ஒரு மிருகமும் அவன் பார்வையில் படவில்லை. பறவைகளும் கூட கிடைக்கவில்லை. தெய்வயோகம் அவனுக்கு அப்படி இருந்தது. மாலை பொழுதும் நெருங்கியது. சூரியனும் அஸ்தமித்தது. வேடன் தன் வீட்டில் தன் குழந்தைகளும் தாய் தந்தையரும் மனைவியும் ஆகாரமின்றி வருந்துவார்களே என்று எண்ணி வருந்தினான். எனவே எந்த வகையிலாவது சிறிதேனும் ஆகாரம் தேடிக்கொண்டுதான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து அங்கிருந்த தடாகத்தில் சிறிது தண்ணீர் பருகி ஒரு பாத்திரத்தில் சிறிது ஜலம் கொண்டு தடாகக் கரையில் தழைத்திருந்த வில்வ மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டான். தாகத்தை தனித்துக் கொள்ள தடாகத்திற்கு ஏதேனும் மிருகங்கள் வரக்கூடும். அப்படி வந்தால் அவற்றை கொன்று விடலாம் என்று எண்ணினான். மிருகங்கள் எப்போது வரும், நான் எப்போது அவற்றை எய்வேன் என்று வேடன் நினைத்து பசியுடன் வருந்தி, இன்று நமக்கு இரை இல்லையே, உபவாசம் இருக்க நேர்ந்ததே என்று சிந்தை நொந்து வருந்தி கண் விழித்துக் கொண்டிருந்தான். முதல் ஜாமத்தில் பெருந்தாகத்தோடும் பயத்தோடும் பெண்மான் ஒன்று அங்கே வந்தது. அதை கண்டதும் வேடன் மனம் மகிழ்ந்து அம்பை வில்லில் பூட்டினான். அவனது உடல் அசைவால் அவன் கையில் இருந்த பாத்திரத்திலிருந்து சிறிது ஜலமும் வில்வ மரத்திலிருந்து சிறு வில்வத்தலங்களும் அந்த மரத்தில் அடியில் இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. இதனாலேயே அந்த வேடன் அந்த சிவராத்திரியில் முதற்கால பூஜையை செய்தவனானான். அத்தகைய பூஜையின் பயனாக அவனது பாதகங்கள் நசித்தன. இந்நிலையில் வேடன் அம்பை வில்லில் பூட்டிய சத்தத்தை கேட்ட பெண்மான், ஐயோ, எங்கே போவேன், என்ன செய்வேன், இந்த வேடன் என்னை எப்படியும் பானத்தால் கொன்று விடுவானே, ஆயினும் ஓர் உபாயம் செய்ய வேண்டும் என்று யோசித்து வேடனை நோக்கி, வேடா, நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த வேடன், மானே, நான் ஒரு பெரிய குடும்பஸ்தன். என் குடும்பம் முழுவதும் ஆகாரம் இல்லாமல் பெரிதும் கஷ்டப்படுகிறது. ஆகையால் உன்னை கொன்று அவர்களுக்கும் எனக்கும் ஆகாரமாக்கப் போகிறேன் என்று கூறினான். அதற்கு பெண்மான் பாபாத்மாவாகிய அந்த வேடனை நோக்கி, அப்படியானால் நான் தன்யயானேன். பயனற்ற இந்த உடலின் இறைச்சியால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சுகமுண்டாகுமேயானால் பரோபகாரத்தால் உனக்கு உண்டாகும் புண்ணியத்தை நானும் அடைவேன். இந்த புண்ணிய பலனை பல வருஷங்கள் சொன்னாலும் சொல்லி முடியாது. பயனற்ற என் தேகத்திற்கும் சாபல்யம் கிடைக்கும். ஆனால் எனக்கு சில குட்டிகள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாக்கும்படி என்னுடன் பிறந்த ஒரு பெண்மானை நியமித்து விட்டு என் கணவனுக்கு அந்த மானையே மனைவியாக இருக்கவும் ஏற்பாடு செய்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து விடுகிறேன். என் இறைச்சியாலேயே நீங்கள் திருப்தி அடைவதாயின் எனக்கு மிகவும் சுபமே என்று கூறியதும்
அதை கேட்ட வேடன் சிறிதும் நம்பாமல், ஆபத்து காலத்தில் யாவரும் சமயோசிதமாக பொய் பேசுதல் வழக்கம் என்றான். ஓம் நம சிவாய.